சாவால் மாற்ற முடியாது. ஆனால் தமிழக மக்கள் இந்த திமுக அரசை தோற்கடிப்பார்கள். கடவுளை நம்புவோம் முட்டாள் காட்டுமிராண்டி என்று சொல்லக்கூடியவர்கள் ஆட்சி செய்தால் அது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும், தேசத்தினுடைய பாரம்பரியத்திற்கு பண்பாட்டிற்கு எதிரான ஒரு நிலையை முன்னிறுத்தும் என்பதையெல்லாம் ரொம்ப தெளிவா சொன்னாரு. தலைவர்கள் எப்பொழுதும் தலைவர்களாகவே இருப்பார்கள். அவர்களுக்கு பின்னால் இருக்கிற பொறுப்புகளை வைத்து அடையாளம் காணப்படுவதே இல்லை. அண்ணாமலை அவர்கள் ஒரு தலைவர், ஒரு மக்கள் தலைவர், மாநில தலைவராக இருப்பாரு. நாளைக்கு ஒரு தேசியத்தினுடைய மிக முக்கிய பொறுப்புல போவார். சொல்ல முடியாது, தேசிய தலைவராக கூட நாளை வரலாம். பாஜக அவரை தலைவர்ல இருந்து பொறுப்பை எடுத்துட்டா அவர் ஒரு அந்த மவுசோ அல்லது அவருடைய மக்கள் செல்வாக்கோ குறைந்து போய்விடும் என்று நினைக்க வேண்டாம். இன்றைக்கு சங்கின்னு யாரை சொல்லுகிறார்களோ அந்த சங்கியோட தான் 5 வருஷமா வாஜ்பாய் அவர்களோடு கூட்டணியில இதே திமுக இருந்தது. திமுகவுக்கு ஆன்மீக நம்பிக்கையும் கிடையாது, ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு நம்பிக்கையாவது இருக்கான அதுவும் கிடையாது. எந்த ஒரு கொள்கை நிலைப்பாடும் இல்லாம ஆட்சி கட்டிலே அமர வேண்டும், மக்களுடைய பணத்தை உறிஞ்சி சாப்பிட வேண்டும் என்ற இந்த நிலைதான் இவங்கள்ட்ட இருக்கு. ஆனால் இவர்கள் என்ன மாதிரியான கேவலமான பேச்சுக்களை பேசினாலும் எங்கள் ஆன்மீக நம்பிக்கைக்கு ஏதாவது ஊர் விளைவிக்கப்படும் பொழுது, இந்த கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகள் வாக்கு வங்கிக்காக எங்களை தவறாக வழிநடத்தும் பொழுது இந்து சொந்தங்கள் எங்களுக்கு உதவுவார்கள், எங்களோடு கூட நிற்பாங்க. ஒரு 4 நாட்களுக்கு முன்னால தொலைபேசியில மிரட்டல் வருது, உன்னை கழுத்து அறுத்து கொன்றுவோம், அதற்கான எல்லா வேலைகளும் முடிக்கணும். வழக்கம் போல காவல்துறையில போய் புகார் கொடுத்துருக்கிற காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனாலும் கூட இப்படி கழுத்து அறுத்து கொள்ளுவோன்ற அளவுக்கு வெறிபிடித்தவர்களாக பேசுவதற்கு காரணம் என்னன்னா, இவர் சிக்கந்தர் மலைன்னு சொல்ல மாட்டேங்கிறார். ஏன் சொல்லணும்? ஜெயபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினரை வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சார், மோடி அவர்கள் 11 ஆண்டுகால சாதனையை விளக்குவதற்காக உங்களுக்கு 5 மாநிலங்களில் பொறுப்பாளராக போட்டிருக்கிறதுக்கு முதல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் 11 ஆண்டுகால சாதனை என்னவா நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு தேசத்தின் வளர்ச்சி தான் மக்களின் வளர்ச்சியாக இருக்கும். அந்த அடிப்படையில் நாட்டின் உள்கட்டமைப்பு, கல்வி, பொருளாதார முன்னேற்றம், விவசாயிகளுடைய மேம்பாடு, அது மட்டும் இல்லாமல் மருத்துவ ரீதியான முன்னேற்றங்கள், அயல் நாடுகளினுடைய தொடர்புகளில் ஒரு இராஜாங்க ரீதியான ஒரு அற்புதமான ஏற்பாடு, அது மட்டுமல்லாமல் அந்நிய சக்திகள் இந்த தேசத்தை ஆக்கிரமிக்க முயலும் பொழுது அதிரடியாக எடுத்த முடிவுகள், கடைசியாக நடந்த ஆபரேஷன் சிந்தூர் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவை அனைத்துமே மிகப்பெரிய அளவிற்கு பாரதத்தை உலக நாடுகளில் எந்த நாட்டிற்கும் நாங்கள் கம்மியானவர்கள் அல்ல, வளர்ச்சியில் முன்னேற்றத்தில் இருக்கிறோம். கூடுதலாக சொல்லணும்னா கடைசியாக நம்முடைய ஆட்சி வருவதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 11வது இடத்தில் இருந்ததை இன்றைக்கு 4வது பொருளாதார பலமிக்க நாடாக ஜப்பானையும் பின்னுக்கு தள்ளி நாம் முன்னே வந்திருக்கிறோம். ஸோ இதெல்லாம் உலகத்திற்கு ஒரு பெரிய நற்செய்தியை இந்த பாரதம் சொல்லி கொண்டிருக்கிறது. இதை நம்ம மக்களுக்கு இன்னும் கூடுதலாக சொல்லி புரிய வைக்க வேண்டும். இந்த வளர்ச்சியில் அவர்கள் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும். 140 கோடி மக்களுக்கான வளர்ச்சியானது தான் திரு நரேந்திர மோடி அவர்களின் உழைப்பு என்பதை சொல்லணும். அதுக்காகத்தான் இங்கே முழுக்க அப்படி ஒரு ஏற்பாடு. 11 ஆண்டு காலத்தை மக்களுக்கு போய் சொல்லணும் அப்படின்னா சங்கல்ப் சே சித்தி அப்படின்ற ஒரு பெயரில் ஒரு 20 நாட்கள் தேசம் முழுக்க நடக்கக்கூடிய அந்த பிரச்சாரம். அதில் எனக்கு மகாராஷ்டிரா, மும்பை, குஜராத், கோவா, அதே தமன் தியூ அப்படின்னு ஒரு 5 மாநிலங்களை பொறுப்பில் கொடுத்துருக்குறாங்க. ராஜஸ்தான் உள்ளிட்ட 5 மாநிலங்கள். இவை அனைத்திலுமே ஒவ்வொரு 2 நாட்கள் அங்கே சென்று அந்த மாநில மக்களிடத்தில், குறிப்பாக சிறுபான்மை மக்களிடத்தில் ஒரு சோப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருங்கிணைந்து ஒரு 50 பேர் 100 பேரை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு மத்தியில் ஒரு டிஸ்கஷன், அவர்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் என்று நாம் செய்யணும். அதன் மூலியமாக சிறுபான்மை மக்களுக்கு என்னவெல்லாம் இந்த அரசு செய்திருக்கிறது, திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி வந்த பிறகு சிறுபான்மை மக்கள் எவ்வாறு மேம்பட்டு இருக்கிறார்கள் என்பதையும் கூடுதலாக விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அதில் என்னை பொறுப்பாளராக 5 மாநிலத்திற்கு நியமித்ததற்கு தேசிய தலைமைக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னைக்கு ஆரம்பிக்குது சார் இந்த பொறுப்பு? நாளை மறுநாள்ல இருந்து என்னுடைய சுற்றுப்பயணம் ஆரம்பமாயிரும். ஓகே சார். அடுத்தா பார்த்தோம்னா அமித்ஷா அவர்கள் நேற்றுக்கு வந்திருந்தாங்க. அதில் பார்க்கும்போது திமுக காரங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழகத்தை மாற்ற முடியாது, திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நேற்றைய மதுரை மாநாட்டில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த ஷாவால் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இயல்பாக சொன்னார். ஏன்னா ஒரு ஆட்சி மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லணும்னா அவர் வாக்களிக்கணும். குஜராத்தில் வாக்கு வைத்திருக்கிற திரு அமித்ஷா அவர்கள் இங்கே தமிழகத்தில் நான் வாக்களித்து அதை மாற்றிடுவேன்னு சொல்வது இயல்பாக லாஜிக்கே கிடையாது. அதனால் அது ரொம்ப யதார்த்தமாக சொன்னார். ஷாவால் மாற்ற முடியாது, ஆனால்
தமிழக மக்கள் இந்த திமுக அரசை தோற்கடிப்பார்கள், தமிழக மக்கள் வாக்களித்து திமுகவை வேரோடு வீழ்த்துவார்கள் என்கிற நிதர்சனமான உண்மையை சொல்லியிருக்கிறார். இந்த ஷா எதற்காக பயன்படுவார் அப்படின்னா, தமிழக மக்களை திமுகவிற்கு எதிராக திரட்டுவதில் அவருடைய உணர்ச்சிகரமான உரையும் கட்சி எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்கிற செயல் திட்டங்களும் நிச்சயமாக பயன்படும். இந்த மக்கள் தான் முடிவெடுப்பார்கள் திமுகவை விரட்டுவதற்கு. அதனால தமிழக மக்களை முன்வைத்துத்தான் நாங்கள் களமாடப் போகிறோம். அவர்கள் தான் எங்களுடைய மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருக்க போகிறார்கள். இதுதான் திரு அமித்ஷா அவர்கள் சொன்னது. அதை தாண்டி ஒரு குடும்ப ஆட்சியாக நடத்தி கொண்டு மக்களை ஏமாற்றுவதை பற்றி அந்த கூட்டத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். வெளிப்படையாகவே 60% வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றல. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் கையில், பொதுவான ஒரு விவாத களத்துக்கு வாங்க, ஒவ்வொரு வாக்குறுதிகளாக வாசித்து இதெல்லாம் செய்திருக்கிறீர்களா என்றால் அதில் 60% மேல் நீங்கள் செய்யாத வாக்குறுதிகள் இருக்கிறது என்பதை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களிலுமே அடிப்படையில் தமிழ் எங்களுக்கு முக்கியமானது அப்படின்னு திரும்ப திரும்ப திமுக பேசுகிறது. அப்போ ஏன் நீங்கள் என்ஜினியரிங் படிப்பில் தமிழை ஏன் இன்னுமே நீங்கள் உடன்படுத்தலை? தமிழில் ஏன் ஒரு மாணவர் இன்ஜினியரிங் படிக்க முடியாதா? மருத்துவ படிப்பில் ஏன் நீங்கள் தமிழை முன்னிறுத்தலை? தமிழில் ஒருவர் மருத்துவராக வர முடியாதா? வர முடியும். இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் ஹிந்தி மொழியில் படித்து மருத்துவராக வரக்கூடிய கல்வி நிறுவனங்கள் ஆரம்பித்து மருத்துவக் கல்லூரிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் தமிழகத்தில் முடியாது? ஹிந்தியை விட மூத்த மொழி தமிழ் மொழி என்று பெருமை அடிக்கக்கூடிய நாம் அதை மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் வெறியர்களை போன்று பேசக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசை நடத்துகிற திமுக ஆட்சி, நாம் கேள்வி கேட்பது என்னன்னா, ஒவ்வொரு முறை திரு அமித்ஷா அவர்கள் வரும்போது வைக்கிற கேள்வி என்னன்னா, என்ஜினியரிங்கும் மருத்துவத்தையும் உங்களுடைய தாய்மொழியில் படிக்க வைங்கன்னு சொல்லும் பொழுது இவர்கள் பதில் பேச முடியல. இப்படி எண்ணிலடங்காத ஒரு மோசடி ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்கு. ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 10 ஆண்டு காலத்தில் 1,30,000 கோடி ரூபாய்கள் தான் கொடுத்தாங்க நிதி. ஆனால் இந்த 10 வருஷத்தில் 6,80,000 கோடி ரூபாய்களை திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு கொடுத்துருக்கிறார். இது எவ்வளோ பெரிய முன்னேற்றத்திற்கான விஷயம். ஆனால் ஒன்றுமே கொடுக்கல. நீங்கள் வாயை புளித்ததும் மாங்காய் புளித்ததும் பொய் சொல்கிற அந்த வேலை இருக்குல்ல, அதை மக்கள் இனி எடுக்க மாட்டாங்க. நாடு முழுக்க நீங்கள் பாருங்கள், நக்சல் என்பது பெரிய இந்தியாவுடைய முன்னேற்றத்திற்கு எதிர்நிலையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நக்சல் அமைப்பு ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அதேமாதிரி மாவோயிஸ்டுகள் ஒழிக்கப்பட்டு இருக்கிறார்கள், தீவிரவாதிகள் ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று பாகிஸ்தானுடைய பயங்கரவாத தாக்குதலுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பதிலடி கொடுத்துருக்கிறோம். இப்போ நாடு ஒரு சட்டம் ஒழுங்கில் மக்களின் பாதுகாப்பில் ரொம்ப சிறப்பான முறையில் செயல்படுகிறது என்றால் இதெல்லாம் ஆட்சியின் சாதனைகள் என்பதையுமே அந்த மதுரை மாநாட்டில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசினார்கள். அதையெல்லாம் தாண்டி அவருடைய பார்வை என்ன அப்படின்னா, இது ஒரு ஆன்மீக பூமி. ஆன்மீக பூமியில் ஆன்மீகத்திற்கு எதிராக கடவுளை நம்புவோன் முட்டாள் காட்டுமிராண்டி என்று சொல்லக்கூடியவர்கள் ஆட்சி செய்தால் அது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும், அது இந்த தேசத்தினுடைய பாரம்பரியத்திற்கு பண்பாட்டிற்கு எதிரான ஒரு நிலையை முன்னிறுத்தும் என்பதையெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னார். உண்மையாகவே பல்லாயிரக்கணக்கான நிர்வாகிகள் கூடிய அந்த மாநாடு என்பது எங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை, புதிய ஒரு உணர்ச்சிகளை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும், பாஜக இன்னும் தமிழகத்தில் ஆழமாக வேரூன்றி மக்களின் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதை ஒரு அற்புதமான உரையின் மூலம் எடுத்து சொல்லியிருக்கிறார். விரைவில் எங்களுடைய சாதனைகளை 2026 தேசம் முழுக்க பறைசாற்றும் விதமாக பாரதிய ஜனதா கட்சி சிறப்பாக செயல்படும் தமிழகத்தில். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 2026 பாஜக தமிழ்நாடு கால் ஒன்று நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் சார். முக்கிய காரணமாக அண்ணாமலை அவர்கள் தான் பார்க்கப்படுது. மக்களால் சொல்லப்படுவது என்னன்னா, அது அவர் அண்ணாமலை அவர்கள் வரும்போதும் சத்தத்தை பார்த்தோம். அமித்ஷா அவர்கள் பேரை சொல்லும்போது அமித்ஷா அவர்களே சிரிச்சாப்ல, ஐயோ என்ன இவ்வளோ அளவுக்கு அவர் ஃபேமஸா அப்படின்ற மாதிரி ஒரு உள்நோக்கத்தோட. அப்புறம் எதுக்கு சார் அவரை பதவியிலேருந்து அவரை நீக்கணும்? பாரதிய ஜனதா கட்சியில் ஒருவர் ஒரு பொறுப்பில் இருக்கிறார் அப்படின்பதற்காக அவர் ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னும், ஒரு பொறுப்பில் இல்லை என்பதற்காக அவரை ரொம்ப தாழ்ந்தவராயிட்டார் அல்லது மக்களால் புறக்கணிக்கப்பட்டார், அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்களால் புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்னு நீங்கள் நடக்கவே கூடாது. தலைவர்கள் எப்பொழுதும் தலைவர்களாகவே இருப்பார்கள். அவர்களுக்கு பின்னால் இருக்கிற பொறுப்புகளை வைத்து அடையாளம் காணப்படுவதே இல்லை. அண்ணாமலை அவர்கள் ஒரு தலைவர், ஒரு மக்கள் தலைவர். அதனால் அவர் மாநில தலைவராக இருப்பார், நாளைக்கு ஒரு தேசியத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பில் போவார், சொல்ல முடியாது தேசிய தலைவராக கூட நாளை வரலாம். அப்போ பொறுப்புகளை வைத்து அண்ணாமலை அவர்களை அடையாளம் காணப்படலை. அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம், மக்களிடத்தில் அவர் செலுத்திய அன்பு, பாரதிய ஜனதா கட்சியை அவர் பொறுப்பு வகித்த அந்த 3 ஆண்டுகளில் கடுமையாக உழைத்து பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதத்தை கொண்டு வந்தது, அவருடைய இடைவிடாத மிகச்சிறந்த பேச்சு, குறிப்பாக திமுகவினருக்கு பதிலடியை புள்ளி விவரங்களோடு சொல்லி வீழ்த்துவது, அவர் வந்த பிறகு 2-3 அமைச்சர்களை சிறைக்கு கொண்டு போனதில் ஒரு பெரிய பங்கு, இவையெல்லாம் மக்களின் பெரிய ஆதரவு.
ஒரு இயல்பான ஒரு மக்கள் தலைவருக்கு அந்த ஆதரவை தெரிவிக்கிறாங்க. நீங்கள் அப்படித்தான் பார்க்கணுமே தவிர ஏதோ பாஜக அவரை வந்து தலைவர்லேருந்து பொறுப்பை எடுத்துட்டா அவர் ஒரு அந்த மவுசோ அல்லது அவருடைய மக்கள் செல்வாக்கோ குறைந்து போய்விடும் என்று நினைக்க வேண்டாம் என்பதை தான் அந்த மாநாடு காட்டியிருக்கிறது. அவர் என்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக எப்பொழுதுமே தொடருவார். அவர் மக்கள் தலைவர் என்பதை மீண்டும் மக்கள் நிரூபிச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்து இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, ஆப்ரேஷன் உதயசூரியன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அமித்ஷா கீழே செயல்படுறதா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கே சார், எந்த அளவுக்கு உண்மை? அதாவது திமுக இருக்கிற கூட்டணியை உடைக்கணும், அட் த சேம் டைம் இடி ரைடு அதிகமாக கொடுக்கணும் அவங்களுக்கு, அப்புறம் நம்ம கூட்டணி ஒட்டுக்கா சேர்ந்து இது பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உதயசூரியனில் செயல்படுது அப்படியா? இதெல்லாம் திமுகவினரே இட்டுக்கட்டி பரப்பி இப்படியெல்லாம் வந்து அவங்க செய்ய போகிறாங்க அப்படின்னு நாங்கள் ஒரு அஜெண்டாவை எடுத்து செய்ய போகிறோம் திமுகவுக்கு எதிராக வீழ்த்துவதற்காக அப்படின்னா அது இவ்வளவு பப்ளிக்காக நீங்கள்லாம் பேசுகிற அளவுக்கு அந்த அஜெண்டா வெளிப்படையாக இருக்குமா? அப்படி ஒரு நரேட்டிவை நாங்கள் செட் பண்ணுவோம். நாங்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறோன்னா அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் எப்படி வீழ்த்த போகிறோம், எதிரிகளை எப்படி அடிக்க போகிறோம், முன்கூட்டியே எதிரிகிட்ட வந்து நாங்கள் இங்கே இவ்வளோ பேர் வருவோம், இப்படி தான் அடிக்க போகிறோம், இன்னும் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வருவோம்னா ஈஸியாக எங்களை வீழ்த்திட மாட்டானா? அது மாதிரி இருக்கும் உங்கள் கேள்வி. கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி திமுகவை வீழ்த்தும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணையோடு, குறிப்பாக சொல்லணும்னா அவர்களின் தலைமையில் தான் இன்றைக்கு தமிழகத்தில் தேர்தலை சந்திக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு செயல்பாடு இருப்பது. அது என்ன மாதிரி நாங்கள் வீழ்த்துவதற்கான விஷயங்களை எடுக்க போகிறோம் என்பதை அது ரகசியமாக இருக்குமே தவிர ஊரறிஞ்ச ஒரு விஷயத்தை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நிச்சயமாக அதிரடியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, சேகர் பாபுலேருந்து மற்றவங்க எல்லாமே பேசுகிற விஷயம்னா 22ஆம் தேதி நடக்கக்கூடிய முருகன் மாநாடு. இது முருகன் மாநாடுல சங்கி மாநாடு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே சார். ஸோ பாஜகவினர் மட்டும்தான் இதில் போய் கலந்துக்க போகிறீங்களா? முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்றதுல எனக்கு தெரிந்து அது முருகனுடைய கந்தர் சஷ்டி கவசத்தை போற்றி புகழ்வதற்காகவும், குறிப்பாக இந்து மக்களிடத்தில் தொடர்ந்து முருகனுடைய ஆலயங்கள், தெய்வ நம்பிக்கைகள் ஆட்சியாளர்களால் இழிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறி ஆன்மீக தேசமான இந்த தமிழகத்தை, இந்த பாரதத்தை மீண்டும் புத்துணர்வோடு கொண்டு வருவதற்காக இந்துக்களுக்கு மத்தியில் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு செய்தியை கொண்டு போகணும் என்பதற்குத்தான் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை மிகச்சிறப்பாக நடத்தப் போகிறார்கள். அந்த மாநாடு வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக மாநாட்டினுடைய அழைப்பிதழை நானுமே பல வீடுகளுக்கு வீடு வீடாக சென்று கொடுத்து கண்டிப்பாக இந்துக்கள் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நானுமே அழைச்சிருக்கிறேன். அது எதற்காக என்றால், இப்போ ஆன்மீக நம்பிக்கை என்பது ஏதோ இன்றைக்கு நான் கிறிஸ்துவன் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இந்து மதத்தினுடைய நம்பிக்கையான விநாயகரை கையில் வைத்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இழிவுபடுத்துகிறார் இல்லையா? அப்படி இழிவுபடுத்துவது வந்து நாளைக்கு நான் கிறிஸ்துவன் சொல்லி அவர் இஸ்லாமிய மதத்தை இழிவுபடுத்தினாலோ அல்லது கிறிஸ்துவர்களே அந்த வாக்கு வங்கிக்காக இழிவுபடுத்தினாலோ பெரிய ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதனால் இவர்கள் வந்து இன்றைக்கு சங்கின்னு யாரை சொல்கிறார்களோ அந்த சங்கியோட தான் 5 வருஷமாக வாஜ்பாய் அவர்களோடு கூட்டணியில் இதே திமுக இருந்தது. அன்றைக்கு என்ன சொன்னாங்க? சிறுபான்மை மக்களை காப்பதற்காகத்தான் நாங்கள் அந்த கூட்டணியிலே இருக்கிறோம். நாங்கள் இப்போ சிறுபான்மை மக்களை காப்பதற்காகத்தான் அவர்களை சங்கின்னு சொல்கிறோம் அப்படின்றாங்க. இவர்கள் வேடதாரிகள். திமுகவுக்கு ஆன்மீக நம்பிக்கையும் கிடையாது, ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு நம்பிக்கையாவது இருக்கான்னு அதுவும் கிடையாது. ஏன்னா இதே ஸ்டாலின் சொன்னார், என் கட்சியில் 85% இந்துக்கள் இருக்கிறார்கள்னு பெருமையாக சொல்கிறார். அப்போ இது ஃபாசிசம். தன் கட்சியில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மத ரீதியாக பேசுகிற அவர் பேசுகிறது தான் ஃபாசிசம். அவர் தான் ஃபாசிஸ்டே தவிர அவர் எப்படி பாஜகவை பார்த்து சொல்ல முடியுன்றது தெரியல. எந்த ஒரு கொள்கை நிலைப்பாடும் இல்லாமல் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும், மக்களுடைய பணத்தை உறிஞ்சி சாப்பிட வேண்டும் என்ற இந்த நிலை தான் இவங்கள்ட்ட இருக்குது. அதனால் இவர்கள் என்ன மாதிரியான கேவலமான பேச்சுக்களை பேசினாலும் அதை பற்றி முருக பக்தர்களோ தமிழகத்தில் உள்ள ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களோ யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக என்னை போன்ற இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வந்து இந்த முருக பக்தர் மாநாட்டில் கலந்து கொள்ள போகிறோம். அதற்கு காரணம் என்னென்னா, அது முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடாக இருந்தாலும் இந்த ஆன்மீகத்தின் பெயரால் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பிரிக்கிற ஒரு நிலைப்பாட்டை திமுக எடுத்துக்கொண்டிருக்கிறது. அப்படி கிடையாது. எங்கள் தொப்புள் குடி உறவுகளான இந்துக்களோடு நாங்கள் இணைவதற்கு காரணம், அவர்களுடைய அந்த மாநாட்டில் ஒன்றிணைவதற்கு காரணம், எங்கள் முப்பாட்டன் முருகனை வணங்கியவனாகத்தான் இருக்கிறான். அப்போ எங்கள் முப்பாட்டன் முருகனை வணங்கி கொண்டிருந்தவர்கள் நாங்கள் வழிபாட்டு முறையால் வேறாக இருந்தாலும் எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் மதிக்க வேண்டுமா இல்லையா? எங்களுடைய முன்னோர்களை கலாச்சாரத்தை நான் பேண வேண்டுமா இல்லையா? அந்த கலாச்சாரத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ அதில் எனக்கும் பங்கு இருக்கிறது. நான் முருகனை வழிபடாமல் இருக்கலாம், ஆனால் என் முன்னோர்கள் வழிபட்டு இருக்கிறார்கள் பொழுது அவர்களுடைய உணர்வுகளும் உரிமைகளும் பறிபோகும் பொழுது அவர்களுக்காக இஸ்லாமியனாக, இஸ்லாமிய நம்பிக்கையோடு தேசபக்தனாக அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் மக்களோடு மக்களாக கலந்து கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். நான் மட்டுமல்ல, நிறைய இஸ்லாமியர்கள், நிறைய கிறிஸ்தவர்கள் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளப் போகிறார்கள். இந்துக்களின் உணர்வுகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் சிறுபான்மை சமூகம் ஒத்துழைத்து நாங்களும் குரல் கொடுப்போம் சொல்றோம். அப்பதான் நாளைக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு, எங்கள் ஆன்மீக நம்பிக்கைக்கு ஏதாவது ஊர் விளைவிக்கப்படும் பொழுது, இந்த கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகள்
வாக்கு வங்கிக்காக எங்களை தவறாக வழிநடத்தும் பொழுது இந்து சொந்தங்கள் எங்களுக்கு உதவுவார்கள், எங்களோடு கூட நிற்பாங்க. அதனால் இது ஒருவருக்கொருவர் இணைந்து நிற்பது தான் மத நல்லிணக்கமே தவிர சும்மா வாழ்த்துறேன், அறிக்கை வெளியிடுறேன்னு நான் சொல்வதில்லை. நான் போய் அங்கே நிற்கணும், அந்த மக்களுடைய உணர்வுகளோடு என்னுடைய குரலும் இருக்கணும். அப்படிப்பட்ட உண்மையான ஒரு அற்புதமான மத நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும். அதற்காக நிச்சயமாக முருக பக்தர்கள் மாநாட்டில் நான் உட்பட ஏராளமான இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களும் கலந்து கொள்வார்கள். அவர்கள் கந்தர் சஷ்டி கவசத்தை ஓங்க ஒலிக்க சொல்லட்டும். அந்த குரலோடு நாங்களும் இணைந்து கொள்கிறோம் என்பதுதான் எங்களுடைய அற்புதமான நிலைப்பாடு. ஆனால் திமுகவோட குற்றச்சாட்டு என்னென்னா, திருப்பரங்குன்றத்தில் நடந்த பிரச்சனைக்காக தான் இது மதக்கலவர தமிழ்நாட்டில் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாநாட்டை நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கிறாங்களே சார். எது மதக்கலவரம்? திருப்பரங்குன்றம் முருகன் மலை, ஸ்ரீ கந்தர் மலை என்று 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கோவில் இருக்கிறது என்பதற்கான சான்றுகள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு 70 வருடத்திற்கு முன்னால் இருந்து ஸ்ரீ கந்தர் மலை என்பதை சிக்கந்தர் மலை என்று அங்குள்ள ஒரு சில இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளால் மாற்றப்பட்டு ஒரு புனிதமிக்க மலையை, அந்த மலையை சுற்றி கிரிவலம் வரக்கூடிய அளவிற்கு மலை புனிதம், அங்கு இருக்கக்கூடிய அனைத்தும் புனிதம் என்று நினைக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் பொழுது திடீர்னு அங்கே ஒரு தர்கா இருக்குது, அதுக்கு ஒரு 50 சென்ட் நிலம் இருக்கிறது, அது வக்ஃபு சொத்தாக இருக்கிறது என்று சொல்லி அந்த மலையின் ஒரு பகுதியை முழுக்க முழுக்க அது இஸ்லாமிய நம்பிக்கை என்று சொல்லுவதோடு நின்று விடாமல் ஒட்டுமொத்த மலை சிக்கந்தர் மலை அப்படின்னு மாற்றினா இது மத மோதல் வருமா வராதா? இது நியாய உணர்வோடு நான் கேட்ட என்னையே பெரிய அளவுக்கு எதிர்ப்பதும், ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் தொலைபேசியில் மிரட்டல் வருது, உன்னை கழுத்து அறுத்து கொண்டுருவோம், அதற்கான எல்லா வேலைகளும் முடிக்குதுன்னு. வழக்கம் போல் காவல்துறையில் போய் புகார் கொடுத்துருக்குறேன். காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா இது மாதிரி நிறைய கொலை மிரட்டல்கள், நிறைய தாக்குதலுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனாலும் கூட இப்படி கழுத்து அறுத்து கொள்ளுவோன்ற அளவுக்கு வெறிபிடித்தவர்களாக பேசுவதற்கு காரணம் என்னென்னா, இவர் சிக்கந்தர் மலைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன் சொல்லணும்? அடுத்தவன் பிள்ளைக்கு நான் எப்படி அப்பா பேர் போட முடியும்? அசிங்கம் இல்லையா அது? அந்த மாதிரி முருகன் மலை என்று 2000 ஆண்டுகளாக இருக்கும் பொழுது அது எப்படி திடீர்னு வக்ஃபு சொத்தாக மாறும்? வேண்டுமென்றால் அன்றைய காலத்தில் அந்த சிக்கந்தர் அவுலியான்னு சொல்லக்கூடிய ஒரு நல்லவர் இறந்து போயிருப்பார். அந்த இறந்தவர் நினைவாக அங்கே ஒரு தர்கா கட்டியிருப்பாங்க. அது அன்றைக்குள்ளே இந்துக்கள் இடம் கொடுத்துருக்காங்கன்னா பெருந்தன்மையாக கொடுத்துருக்குறாங்க. அந்த பெருந்தன்மையாக கொடுத்த இடத்த நீங்கள் ஒரு அவங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக, நன்றிக்குரியவர்களாக இந்துக்களுக்கு இல்லாமல் திடீர்னு சிக்கந்தர் மலை என்று சொல்லுவதும், அந்த ஆன்மீக மலையில் ஆடு அறுத்து பலியிடுவது அப்படின்றதும், இதே நவாஸ்கனி போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டு அந்த மலையின் புனிதத்தை கெடுப்பதும், இதுதான் மதக்கலவரத்தை உருவாக்குமே தவிர சும்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சங்கிகள் இருக்கிறார்கள்னா கோபம் வர வேலை செஞ்சேன்னா கோபம் வரத்தானே செய்யும். அப்போ அவன் 2 வார்த்தை கூட பேச தானே செய்வான். பார்த்தீங்களா பேசிட்டாங்களே அப்படின்னா பேசுவதற்கு யார் அந்த செயலை ஏற்படுத்தணும்? எவ்ரி ஆக்ஷன் மறுபடி ரியாக்ஷன் உங்களுக்கு இருக்கத்தானே செய்யும். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தூண்டி விட்டுட்டு ஒருத்தனை கிள்ளி விட்டுட்டு அவன் அழுகிறான் அப்படின்னா, கில்லுனா அழுவான், வலிச்சா அழுக தானே செய்வான். அப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்துக்கள் அழுகிறார்கள் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினது யார்? இந்துக்களை உணர்ச்சி வசப்படுத்த முயல்வது யார்? எல்லாமே திமுகவுடைய ஆட்சியில். இந்த பக்கம் சிறுபான்மை மக்களை அச்சமூட்டி தூண்டி விடுவதும், உங்கள் உரிமைக்காக நீங்கள் சும்மா கத்துற மாதிரி கத்துங்கன்னு கத்த வைத்து இங்கே இந்துக்களுடைய உரிமை பறிபோகும் பொழுது இது மாதிரியான மாநாடுகள், இது மாதிரியான குரல் அவசியம். குறிப்பாக உத்தரப்பிரதேசனுடைய மாநிலத்தின் முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் வராங்க. அதே போன்று பவன் கல்யாண் அவர்கள், ஆந்திராவுடைய துணை முதல்வர், அவர் கலந்துக்கிறார். இன்னும் பல முக்கியமானவர்கள் வருகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இவர்கள் வரும்பொழுது நிச்சயமாக ஆக்ரோஷமாக தான் பேசுவாங்க. இஸ்லாமியர்கள் இப்படி ஒரு சிக்கந்தர் மலை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை வெளிப்படையாக பேசுவாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்தீங்களா உத்தரப்பிரதேசத்திலிருந்து யோகியை கூட்டிட்டு இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் அச்சுறுத்துகிறார்கள். இஸ்லாமியர்களை அச்சுறுத்தல. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இஸ்லாமியர்கள் இதை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அப்படி சொந்தம் கொண்டாடுவதற்கு காரணம் இந்த திமுகவையும் அடிக்கணும். அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில விஷயங்கள் அங்கு பேசப்படலாம். அது எதுவாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை மத நல்லிணக்கம் என்பது 2 கரங்கள் ஒன்று சேர்ந்தால்தான். அப்போ முருக பக்தர்கள் மாநாட்டில் நாங்களும் ஒன்றிணைகிறோம். இஸ்லாமியர்களும் எங்கள் முப்பாட்டனும் முருகனை வணங்கியவன் தான் என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த நல்லிணக்கத்தை பேணுகிறோம். வழிபாட்டு முறையால் வேறாக இருந்தாலும் நீங்களும் நானும் ஒரு தாய் மக்கள் என்பதும் ஒரு இரத்தத்தினுடைய துளிகளாகத்தான் நாம் இருக்கிறோம் அப்படின்றதையும் மறுபடி காட்டுவதற்கு இது அற்புதமான ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். அதனால் எவ்வளவு உயிருக்கான அச்சுறுத்தல் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், இந்த தேசத்தில் ஒரு பாரதியனாக ஒரு பண்பாட்டை, கலாச்சாரத்தை மதிப்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக நான் திகழ வேண்டும். என்னை போன்று நிறைய இஸ்லாமியர்கள் உருவாக வேண்டும். அதற்காக இந்த முருக பக்தர்கள் மாநாடு மிகச்சிறப்பான வெற்றி பெற வேண்டும் என்றும் நான் பிரார்த்திக்கின்றேன். ஓகே சார். ஜூன் 22 பார்ப்போம் சார் என்ன விஷயம் நடக்குதுன்னு. உங்கள் போன நேரத்தில் இளைய பாரதி எழுதுவதற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.